ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புளிப்பு, இனிப்பு, உப்பு இந்த 3 சுவையும் சேர்ந்த அருமையான ஒரு மேங்கோ கேண்டிங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாங்க. இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை. இந்த அருமையான மேங்கோ கேண்டி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி மாங்காய் ஒன்று எடுத்துருக்காங்க. நான் 2 பக்கம் ஓரங்களில் கட் பண்ணியாச்சு. இப்போ தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இதே மாதிரி சீவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தோலெல்லாம் சீவியாச்சு. சீவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக இப்படி சீவி எடுத்துகிட்டு வரலாம், கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு வரேங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக. இப்போ மொத்தமாக சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேங்க. இப்போ சீவின எல்லா மாங்காவையும் இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நைஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வரணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு தண்ணி மட்டுமே கீழே இறங்கிடுங்க. இந்த மாங்காயெல்லாம் மேங்கெல்லாம் தேங்கி நிற்கிடும். இந்த மாங்காவோட அந்த சுவையுள்ள அந்த தண்ணி மட்டும் நமக்கு கீழே இறங்கிடும். இந்த புளிப்பு சுவையில் அந்த தண்ணி தான் நமக்கு தேவை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே வரணுங்க. அப்படி சேர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தண்ணியே நல்லா கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வரணுங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம அந்த மேங்கோ கேண்டி நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ இந்த தண்ணியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு கிளாஸ்க்கு நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதை நம்ம தண்ணியெலாம் தெளியணும். அதுக்காக ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம இப்படி திறந்து பார்த்தோம்னா இப்போது மேலே தண்ணி மட்டுமே நமக்கு நல்லா தேங்கி நிற்கும். இந்த தண்ணி தான் நமக்கு தேவை. இந்த தண்ணி எல்லாத்தையும் தண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் தண்ணி எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் கலந்துடாமல் நல்லா அந்த கலந்து விட்டுறாமல் மேலாப்பில் தண்ணி மட்டுமே எடுக்கணுங்க. தண்ணி மட்டும் எடுத்தால் தான் நம்மளுடைய மேங்கோ கண்டி நல்லா கிறிஸ்டல் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெதுவாக எடுத்துடலாங்க. இப்போ எல்லா தண்ணியும் நம்ம மேலே இருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ ஒரு வானிலை வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அடுத்தது நம்ம இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாங்காய் தண்ணி இதையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருணுங்க. இப்படி கலந்து விட்டுட்டோம்னுட்டு சீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாங்காய் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஃபுட் கலர் சேர்த்தா நல்லா க்ரீனிஷாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பச்சை கலர் ஃபுட் கலரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இது நமக்கு நல்லா திக்கான ஒரு பாகு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நமக்கு நல்ல பாகு பதம் நல்ல கெட்டி பாக வரணும். அப்போ தான் நமக்கு மிட்டாய் நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பாகு பதம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி வச்ச இந்த மாங்காய் மிட்டாய் பாகு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல உருண்டை பாகாக வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு மிட்டாய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஊற்றி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம பட்டர் ஷீட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக ஊற்றி வச்சா நல்லாயிருக்குங்க. இப்போ நான் மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மோல்டில் ஒவ்வொரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இதில் பாதி அளவுக்கு ஊற்றினாவே போதும் நமக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரேங்க. நான் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 2 மணி நேரம் நமக்கு கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்த்திங்களா எப்படி நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாங்க. வாவ், சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. நம்மளுடைய மாங்காய் மிட்டாய் நல்ல கிறிஸ்டலாக அழகாக செமையாக இருக்குது பார்த்திங்களா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய மாங்காய் மிட்டாய். இது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எப்படி இந்த தட்டில் சேர்த்துடலாங்க. அடுத்தது இந்த ஸ்டாரில் ஊற்றி வச்சோம் பார்த்திங்களா, இதையும் எடுத்துடலாங்க. ஹாய், இதுவும் அழகாக இருக்கே. இவ்வளோ அருமையான மாங்காய் மிட்டாய் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆசையாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதையும் ஒவ்வொன்றா எடுத்து நான் இப்படி தட்டில் சேர்த்துடலாங்க. சூப்பராக நம்மளுடைய மாங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாங்காய் மிட்டாய் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.